எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என்று அழைக்கப்படுகின்ற தாபன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதிகள், பொதுச் சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய சீராக்கங்கள் பற்றி வரக்கூடிய வினாத்தாள். இதற்கான இன்னும் ஒரு செயலமைப்பில் நாங்கள் சந்திக்கிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. இது எங்களுடைய 2வது செயலமர்வு தொடரின் முதலாவது செயலமர்வாக இருக்கும். ஒரு விடயம் நான் பாடப்பிறப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சொல்லுகிறேன். ஏற்கனவே படிப்பிக்கப்பட்ட அத்தியாயங்கள், ஏற்கனவே வேறு குழுக்களுக்கு கற்பிக்கப்பட்ட அத்தியாயங்களினுடைய காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதமாக நான் பகிர்ந்திருக்கிறேன். நாங்கள் இப்போது படிக்கிற நேரத்தில் அதே அத்தியாயங்களை திரும்ப படிப்போம். எங்கள் அதே விஷயம்தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட உண்மையில் 2ஆம் தரம் திருப்பி படிக்கிற நேரத்தில் நாங்கள் சில புதிய விஷயங்களை ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் படிப்பிக்கிற போது, ஒவ்வொரு தடவையும் அந்த விஷயத்தை நாங்கள் கலந்துரையாடுகிற போது புதுசாக ஏதாவது இந்த விஷயத்தில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எப்போதுமே ஒரே விடயம் தொடர்பாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், இன்றைக்கு நாங்கள் விடுவித்தல்கள் என்பது பார்க்க போகிறோம் என்றால், அந்த விடுவித்தல்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளையும் பாருங்கள். அது உங்களுக்கு பயனில்லாமல் போகாது. அதே விடயத்தை அப்படியே நாங்கள் ஒருபோதும் சொல்ல போகிறதில்லை. புதுசாக சில விஷயங்களை பேசுவோம். அப்போது திருப்பி அடுத்த நாங்கள் இன்றைக்கு படிக்கிற வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். முன்னர் பதிவிடப்பட்ட காணொளிகளை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நான் இறுதியாகவும் குழுவில் அவற்றுக்குரிய இணைப்புகளை போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரே விஷயத்தை திரும்ப படிக்கிறோம் என்று யோசிக்காதுங்க. இல்லை, திரும்ப படித்தாலும் ஒரு விடயத்தை 10 தடவை படித்தால்தான் உங்களுக்கு முழுமையாக ஞாபகத்தில் இருக்கும். மற்றது நாங்கள் புதுசாக வேறு பேட்டர்னில் படிப்போம், வேறு மாதிரி யோசித்து படிப்போம். ஏன்னா முதல்ல ஒரு மாதிரி படிப்போம், திரும்ப ஒரு மாதிரி படிப்போம். அப்போ எல்லா வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு முழுமையான பயன் வந்து சேரும். சரி, இன்றைக்கு நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக அதனுடைய அத்தியாயம் 12 பார்க்க போகிறோம். ஏற்கனவே அத்தியாயம் 5 வரையிலான பகுதிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போது அத்தியாயம் 12 இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பார்ப்போம். ஒரு அத்தியாயமாக கொஞ்சம் ஈடுபாடு வரக்கூடியதாக, அதன் மீது ஒரு விருப்பம் வரக்கூடியதாக நாங்கள் ஆங்காங்காக படித்து கொண்டு வந்துட்டு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். சில பகுதிகள் கொஞ்சம் சலிப்பு தோன்றக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவித்தல் என்கிற 12வது அத்தியாயம் ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட காணொளிகள் இருக்கிறது. அவற்றை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பகுதியை நாங்கள் இன்னும் ஆழமாக இன்றைக்கு பார்த்துக்கொள்வோம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவித்தல் என்பது 2 தலைப்புகளுக்குள்ள நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக அவர் தற்போது பணியாற்றுகின்ற அரசாங்க சேவையில் வகிக்கும் பதவியிலிருந்து அவரை விடுவித்தல். இது ஒரு வகையானது. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவித்தல் என்பது முதலாவது விடயமாக நாங்கள் சொல்கிறோம். அவர் தற்போது அரசாங்க சேவையில் ஒரு பதவியில் இருக்கிறார். அரசாங்க சேவையில் வேறு ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக அவரை விடுவித்தல் என்பது ஒரு வகையாக இருக்கும். 2வது வகை, அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவித்தல். 2வது வகையாக அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவித்தல். அப்போ இதில் நீங்கள் பார்க்க வேணும், இது ஒரு கற்ற கேள்வியாக வரலாம் பிள்ளைகள். அரசாங்க சேவையில் பிறிது ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக விடுவித்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்களை ஒரு கற்ற கேள்வியாக உங்கள்கிட்ட 8 புள்ளிகளுக்கு கேட்கலாம். சரிதானே? இதில் அழகாக 8 புள்ளிகளுக்கு ஒரு கற்ற கேள்வியை கேட்கறதுக்கு இடம் இருக்குது. பாருங்க, அரசாங்க சேவையில் உள்ள பதவிக்கு பிறிது ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக அவர் தற்போது வகிக்கும் பதவியில இருந்து விடுவிப்பது. அப்ப இங்க அவர் அரசாங்க சேவைக்கு வெளியில போகவில்லை, அரசாங்க சேவையில தான் இருக்க போகிறார், வேற ஒரு பதவிக்கு போகிறார். இப்போ நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களாக அல்லது அதற்கு சமமான பதவிகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. உங்களை
இலங்கை நிர்வாக சேவைக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் இலங்கை நிர்வாக சேவையில் உள்ள பதவியை பொறுப்பேற்பதற்காக இலங்கை நிர்வாக சேவையில் உத்தியோகத்தர் ஒருவராக நீங்கள் கடமையை பொறுப்பேற்பதற்காக உங்களை விடுவிக்கிறார். அப்போ இது இந்த வகைக்குள்ளே வரப்போகுது. சரிதானே? இப்போ இதற்கான நிபந்தனைகள், இது தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்று முழுமையாக கேட்டால் உங்களால் 165 தொடக்கம் 171 வரையிலான உறுப்புரைகளை சாராம்சப்படுத்தி அல்லது இதில் உள்ளவாறு எழுதுகிற வகையில் உங்களால் படிக்க முடியுமா என்று பாருங்க. சரிதானே? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது தொடர்பான முன்னைய காணொலிகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. அது வேறு மாதிரி கலைப்போம், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி கலைப்போங்க. இது மட்டும் பார்த்தால் போதாதாண்டால் போதும். நாங்கள் ஒருபோதும் பஞ்சகம் செய்வதில்லை. என்ன அந்த குறுமுஷ்டி இல்லை, எதையும் பொத்தி வச்சு கொள்றதில்லை. நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கலைப்போம். சரி, அப்போ பாருங்க, முதலாவது விடயம் நீங்கள் என்ன சொல்ல வேணும்? அரசாங்க சேவையில் குறித்த ஒரு பதவியை வகிக்கின்ற உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவியில் நியமனம் பெற விரும்பும் போது தான் தற்போது வகிக்கும் பதவியில் இருந்து தன்னை முறையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது விடயத்தை நீங்கள் இப்படி எழுதுறீங்க. இதுக்கெல்லாம் அவர்கள் ஒரு புள்ளி போடுவார்கள். இதில் இருக்கிறத தான் காப்பி பண்ணி அங்கே கொடுக்க போயிடும். இதுக்குள்ள தனித்தனி கேள்வியாகவும் கேட்கலாம், ஒரு புள்ளிக்கு கேட்டுக்கொண்டு வரலாம். அதுக்கு 165வது ஆர்டிக்கல் கேட்க மாட்டார்கள், அது சில கேள்வி கேட்கலாம். சரிதானே? சாதாரணமாக இந்த விஷயத்தை நீங்கள் முதல் எழுதுறீங்க. அரசாங்க சேவையில் ஒரு பதவி அல்லது ஒரு பதவி ஒன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள பெரிது ஒரு பதவிக்கு நியமனம் பெற விரும்பும் போது தான் தற்போது வகிக்கும் பதவியில் இருந்து முறையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது கண்டிஷன் சொல்றீங்க. சரி, இரண்டாவது, இதற்காக விண்ணப்பிப்பதற்கு பயன்படுத்துகிற பின்னிணைப்புகளை நாங்கள் சொல்ல போகிறோம். இரண்டாவது விடயம், அவ்வாறு விடுவிப்பு பெற்றுக்கொள்வதற்கான வேண்டுகோளை அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 12 உள்ள படிவம் அல்லது 13 உள்ள படிவத்துக்கு அமைவாக தான் தற்போது கடமை ஆற்றுகின்ற திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவருக்கு ஊடாக நியமன அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ விடுவிப்புக்கான படிவம் எவ்வாறு சமர்ப்பிக்க வேணும், அதுக்குரிய படிவம் என்ன என்று வெஸ்பாட் கேள்வியாக அன்வேர்ட் ஆன்சராகவும் கேட்கலாம். சரிதானே? பின்னிணைப்பு பல பயன்படுத்த வேண்டிய பின்னிணைப்பு என்று சொல்லி போட்டு 4 விடையே போடுவார்கள். 11 மற்றும் 12 பின்னிணைப்புகள், 12 மற்றும் 13 பின்னிணைப்புகள் அப்படியும் போடுவார்கள். நாங்கள் இப்போ பெரிய கட்டுரைக்கு படிக்கிறோம், அதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டாலும் எழுதுவோம் நாங்கள். சரிதான்? அப்போ விடுவிப்பு பொறுத்துக் கொள்வதற்கு உரிய வேண்டுகோளை, இது ரிக்வெஸ்ட் தான், அப்ளிகேஷன் இல்லையா, வேண்டுகோள் உரியவாறு உரிய வகையில் 12வது பின்னிணைப்பு 13ஆம் பின்னிணைப்பு நீங்கள் சொல்லுவார். அங்கே நாங்கள் எழுதுகிற போது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் பின்னிணைப்பு 12 அல்லது பின்னிணைப்பு 13 பிரகாரம் திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவருக்கு ஊடாக நியமிப்பு செய்யும் அதிகாரியிடம், யார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியோ அவர்கிட்ட கொடுக்க வேணும். அப்போ 2வது விஷயம் சொல்லியாச்சு. 3வது, கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் மட்டுமே நிராகரிக்கப்படலாம் அல்லது கீழ்வரும் சந்தர்ப்பங்கள் தவிர வேறு காரணங்களுக்காக இது நிராகரிக்கப்படக்கூடாது. சரிதானே? அரசாங்க சேவையில் இருந்து இன்னொரு அரசாங்க சேவை என்ற பதவிக்கு போறதை கேட்கிற நேரத்தில் விடுவிப்பு நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 2 எழுதுங்கோ என்று 2 புள்ளிக்கு இதை தனியாகவும் கேட்கலாம். இப்போ முழுமையாக கட்டுரை எழுதுறதுக்கு தான் படித்து கொண்டு வரோம், மறந்துடக்கூடாது. இப்படியே சேர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இருக்கணும். 1வது போயின்னு சொன்ன, 2வது போயின்னு சொன்ன, 3வது போயின்னு சொன்ன. 1வது ஒரு பதவியிலேருந்து போகிறோன்னா கட்டாயமாக ஒரு விடுவிச்சு கொண்டு தான் போகணும். 2வது அதுக்கு 12ஆம் 13ஆம் பின்னிணைப்பை பாவிக்கலாம். நான் அதுக்கு மேலே அதை விளங்கப்படுத்தல. 12ஆம் 13ஆம் பின்னிணைப்பு எப்போதுண்டு பிறகு நாங்கள் அதை பற்றி கலைப்போம். அடுத்த 3வது, பின்வரும் சந்தர்ப்பங்களில் தவிர வேறு சந்தர்ப்பங்கள் நிராகரிக்கப்படக்கூடாது. 1, அந்த பதவியில் அல்லது அந்த திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறி ஒன்று இருக்கும் சந்தர்ப்பம். முறி என்றது பொண்ட் சைன் பண்ணி இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த நர்சிங் ஸ்டாஃப், கொலிச்சோ எஜுகேஷனில் படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர் பயிற்சி வருவதற்காக அப்படி சில விடயங்களில் அவர்கள் பொண்ட் சைன் பண்ணி இருப்பார்கள்.
தான் குறிப்பிட்ட காலம் இங்கே பணியாற்றுவேன் என்று சொல்லி சில பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கும் அப்படி இருக்குது. சரிதானே? கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கடேட் பேசிஸில் படிக்கிறதுக்கும் இப்படி பொன் சைன்மெண்ட் அவர்கள் இராணுவத்தில் குறிப்பிட்ட காலம் சேவையாற்றுவார்கள் என்ற மாதிரி. இப்போ இப்படியாக முறி ஒன்று இருக்கும்போது, முறி என்றது பொன், சரிதானே? அடுத்தது, அப்படி பொண்ட் ஒன்றும் இல்லை என்றால் கூட முறியினால் கட்டுப்படுத்தப்படாத இடத்தும் அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்றப்பட்டிருக்கும் போது, இரண்டாவது விஷயம், அவருக்கு அவ்வாறு அந்த பதவியில் அல்லது திணைக்களத்தில் கடமையாற்றுவதற்கான முறியொன்று காணப்படவில்லை, ஆனாலும் அந்த பதவியில் கடமையாற்றுவதற்கு அவருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொண்டு கொடுத்திருந்தால் அவரை விடுவிக்கிறத மறக்கலாம். சரியா? மூன்றாவது, அரசாங்கத்தின் கீழ் இன்னொரு பதவிக்கு அவரது சேவை கிடைக்கும் என திருப்தியடைய முடியாத அளவுக்கு அவர் விடுவிக்கப்பட்டால் அத்திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும். இது இதில் சொல்லப்படுகிறது, நீங்கள் வேறு வசனத்தில் எழுத வேணும். இதில் சின்ன மொழிபெயர்ப்பு குறைபாடு இருக்குது. அரசாங்கத்தின் கீழ் இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால், அரசாங்கத்தின் கீழ் இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால் அவரது சேவை கிடைக்கும் என திருப்தியடைய முடியாத அளவுக்கு தற்போதைய திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும். அவரை வேறொரு வேலைக்கு விட்டுட்டால் அந்த அவரால் இப்போது வழங்கப்படுகிற சேவை வேறு வகையில் அந்த திணைக்களத்துக்கு கிடைக்காது. வேறு ஆக்களை அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டினேன், அந்த ஆஃபீஸை இழுத்து தான் பூட்ட வேணும் என்கிற அளவுக்கு அந்த வேலைகள் பாதிக்கப்படும் சாத்தியம் காணப்பட்டால். சரி, 3 சந்தர்ப்பங்கள் இதில் இருக்கிற மாதிரி எழுதுங்க. 3 சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கேன். இதுக்கு கூட பிறகு அந்த விதிவிலக்குகளை சொல்லுவேன். சரிதானே? அதுக்குரிய விதிவிலக்கை சொல்ல வேண்டும். விசேட பயிற்சி பெற்றவராக இருந்தால் 167ஆம் பிரிவின் 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடமைகளை ஆற்றுவதற்கு விசேட பயிற்சி பெற்றிருந்தால் புதிய பதவியில் சேவை ஆற்றுவதற்கு அந்த பயிற்சி நேரடியாக பயனளிப்பதாக இருந்தால் புதிய பதவியின் சேவைக்கு அவரை விடுவிக்க முடியும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிட்வைவாக இருக்கிறாங்க, மிட்வைவ் என்று சொல்லுவீங்க தானே, என்ன பப்ளிக் ஹெல்த் மிட்வைவ் பிஹெச்எம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நர்சிங் கிடைக்குது என்று சொன்னால் அவங்களுக்கு இதில் கிடைச்ச பயிற்சி நர்சிங்கில் பயன்படுங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு பராமெடிக்கல் ஆஃபீஸராக போகிறாங்க. சரியா? அப்போது அவங்களுக்கு அந்த நேரத்தில் விசேட பயிற்சி அளிக்கப்பட்டது என்று யோசிக்க இயலாது என்றால் இந்த பயிற்சி அவங்களுக்கு புதிய வேலையில் பணியாற்றுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த நேரத்தில் அவரை விடுவிக்கலாம் என்று சொல்லியிருக்கு. அடுத்தது 169வது, அரசாங்க சேவையில் பதவி வகிக்கும் எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விதிக்கப்பட்ட அரசாங்க சேவையில் பெரிதொரு பதவிக்கு தெரிவு செய்யப்படும் இடத்து அப்பயிற்சிக்காக அவர் விடுவிக்கப்பட வேண்டும். இதனுடைய கருத்து, சில விட நியமனத்துக்கு முன்பாக அவருக்கு பயிற்சி ஒன்றை கொடுப்பார்கள், அந்த பயிற்சிக்காக அவரை வர சொல்லுவார், அப்போது அவரை விடுவிக்க வேண்டும். சரிதானே? குறித்த உத்தியோகத்திற்கு சில சேவைகள் இருக்குது. முன்னுக்கு அவர்களுக்கு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பினோம், அதுக்கு பிறகு தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பினோம். அப்போ அந்த பயிற்சிக்கு அவரை விடுவிக்கும்படி கோரப்பட்டால் விடுவிக்க வேண்டும். இப்போது அவருக்கு நியமனம் வழங்கப்படவில்லை, நியமனத்துக்கு முன்னான பயிற்சி வழங்கப்படுது. நியமனத்துக்கு முன்னரான பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில பதவிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அவர் அந்த பதவியில் சேவையாற்றுவதற்கு, அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கான பதவியில் எல்லாம் அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்காக அவரை விடுவிக்க வேண்டும். இன்னொரு பகுதி இருக்குது, அந்த பயிற்சி முடிஞ்சு அவருக்கு அந்த சம்பந்தப்பட்ட நியமனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் அவர் தன்னுடைய முன்னே நிரந்தர பதவிக்கு திரும்பி வருவார். அதான் 170வது, பயிற்சிக்காக விடுவிக்கப்படுற உத்தியோகத்தருக்கு பயிற்சியின் பின் அவர் சம்பந்தப்பட்ட நியமனத்தை, தொடர்புபட்ட நியமனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும்போது அந்த உத்தியோகத்தை அவருடைய நிரந்தர பதவிக்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டும். அப்படி ஒரு
நிலைமை இருந்தால் உத்தியோகத்தரை விடுவிப்பது திணைக்கள வேலைகளை கணிசமான அளவுக்கு பாதிக்கும் அல்லது குறிப்பிடத்தக்க அளவுக்கு அது பாதகமாக அமையும் என கருதினால் அவரை விடுவிப்பதற்கு முன்பாக அல்லது அவரை விடுவிக்கும்படி நியமன அதிகாரிக்கு சிபாரிசு செய்வதற்கு முன்பாக அந்த திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் இருக்கிறதோ அந்த அமைச்சின் செயலாளரின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைச்சு செயலாளருக்கு அந்த விடயத்தை தெரியப்படுத்தி அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு விஷயம்தான் உங்கள்கிட்ட அவர்கள் கேட்பார்கள். அரசாங்க சேவையில் பெரிதொரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக விடுவித்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்கள். இதுக்குள்ள இனி தனித்தனி கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்கறதாக இருந்தால் 166வது உறுப்புரையில் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்வி அதில் பின்னிணைப்புகள் தொடர்பாக அல்லது விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய அந்த சேனலையும் கேட்கலாம். அனுப்ப வேண்டிய முறைமை பின்னிணைப்பு 12 அல்லது 13 பிரகாரம் திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் கூடாக நியமன அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி முழுமையான பதிலை எழுதக்கூடியதாக இருக்கும். அதுபோல உத்தியோகத்தர் ஒருவர் விடுவிப்பதற்கு மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். எந்த விடுவிப்பு மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம்? அரசாங்க சேவையில் உள்ள வேறு பதவிக்கு செல்வதற்கான கோரிக்கை. அப்ப இங்க சேவையில உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது, அந்த விடயம் எல்லாம் வராது. சரிதானே? சேவையில உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தால் விடுவிக்க கூடாது என்பது இங்க இல்லை. வேறொரு பதவிக்கு போகிற போது அது விடுவிக்கலாம். சரி, அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன். சரியா? இப்போ இதில் சொல்லப்பட்ட ஒரு விடயம், இந்த 166வது பகுதியை நான் உங்களுக்கு இன்னொரு பகுதியை காட்டுவதன் மூலமாக அந்த பகுதியை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போக விரும்புகிறேன். சரிதானே? இந்த 178வது உறுப்புரை இருக்க பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அவரின் தேவையின் நிமித்தம் விடுவிப்பு கோரும் பட்சத்தில் அந்த உத்தியோகத்தரான அந்த வேண்டுகோள் நியமன அதிகாரியிடம் 12வது பின்னிணைப்பின் பிரகாரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தொருவர் அவருடைய தேவையின் பேரில் அல்லது அவருடைய விருப்பத்தின் பேரில் விடுவிப்ப கோருவாராக இருந்தால் அந்த வேண்டுகோள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 12 பிரகாரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விடுவிப்புக்கான வேண்டுகோள் விடுக்கப்படுவது அரசாங்கத்தினுடைய தேவைக்காக எனில், அரசாங்கத்தின் தேவை அல்லது அரசாங்க கொள்கை சார்ந்த தேவைகளின் அடிப்படையில் என்றால், உத்தியோகத்தர் நியமிக்கப்பட உள்ள அமைச்சு செயலாளரினால் அந்த வேண்டுகோள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதில் உத்தியோகத்தருடைய சம்மத கடிதம் இணைக்கப்பட்டு பின்னிணைப்பு 13க்கு அமைவாக சமர்ப்பிக்கப்படும். இந்த வேறுபாடு எங்களுக்கு விளங்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய தேவையின் நிமித்தம் அல்லது தன்னுடைய விருப்பத்தின் நிமித்தம் அல்லது தன்னுடைய தேவை, அவர் தான் ரிக்வெஸ்ட் பண்றார், தேவையின் நிமித்தமாக இருந்தால் அவர் தன்னுடைய திணைக்கள தலைவர் நிறுவன தலைவருக்கு ஊடாக பின்னிணைப்பு 12க்கு அமைவாக தன்னுடைய வேண்டுகோளை நியமன அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். விடுவிப்பு கோரப்படுவது அரசாங்கத்தின் தேவைப்பாடு அரசாங்க கொள்கை சார்ந்த தேவைப்பாட்டின் அடிப்படையில் அமையுமாக இருந்தால் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டியது அவர் புதிதாக நியமிக்கப்பட உள்ள அமைச்சு செயலாளர்னால சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது உத்தியோகத்தருடைய சம்மத கடிதத்துடன் பின்னிணைப்பு 13 பிரகாரம் அமைதல் வேண்டும். இந்த விடயத்தை நீங்கள் மேலே இருக்கிற உறுப்புரை 167 கொண்டு போய் சேர்த்து எழுதலாம். சரிதானே? 166 சேர்த்து எழுதலாம். இந்த பகுதியை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் அரசாங்க சேவையில் இருப்பவர் இன்னொரு அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படுவதை பற்றி கேட்கப்பட்டால் எழுதக்கூடிய கட்டுரை விடலாம். அடுத்த பகுதி, இது ஒரு கட்டுரை வினாவாக
நாங்கள் ஆக்கிக்கொள்ள முடியும். ஆனால் பாயிண்ட்ஸாக தான் எழுத வேண்டும். சில வேளைகளில் அவர்கள் கேட்கலாம். இதுதானே பெரும்பாலும் வினைத்திறமை காண்ட பரீட்சைகள்ல எல்லாம் கேட்கிறது. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கப்படுதல், இது 2 விதமாக அமையும். இப்ப பாருங்க, அரசாங்க உத்தியோகத்தர் விடுவிக்கப்படுதல் 2 விதமாக அமைய போகிறது. ஒன்று அரசாங்க சேவையில் உள்ள இன்னொரு பதவிக்கு விடுவித்தல், இரண்டாவது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவித்தல். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவித்தல் என்பதை கூட நாங்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக விடுவித்தல் என்பதாக வகைப்படுத்திக் கொள்ள இயலும். உங்களை வகைப்படுத்தி எழுதுங்கொண்டெல்லாம் கேட்க மாட்டார்கள். தற்காலிகமாக நிரந்தரமாக விடுவிக்கப்படுதல் 2 வகைப்படுத்தலாம். அல்லது உத்தியோகத்தருடைய தேவைப்பாட்டின் பேரில் விடுவிக்கப்படுதல், அரசாங்கத்தின் தேவைப்பாட்டின் பேரில் விடுவிக்கப்படுதல் என்று 2 வகையாக பிரிக்கலாம். இது எப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று எங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். இதில் இருக்கிற உறுப்புரைக்கு அமைவாகத்தான் கேள்வியை கேட்க போயிடும். சரி, அப்போ அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவித்தல் என்பது உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் அல்லது உத்தியோகத்தரின் சம்மதத்துடன் அரசாங்கத்தின் தேவைப்பாட்டிற்காக உத்தியோகத்தர் ஒருவர் நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். இங்க உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் அல்லது உத்தியோகத்தருடைய சம்மதத்தோடு அரசாங்கத்தின் தேவைப்பாட்டிற்கு அமைவாக நியமன அதிகாரியினால் அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்படுகிறார். அவ்வாறான விடுவிப்பு நிரந்தரமாக அல்ல தற்காலிகமாக அமையலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இதில் சொல்லப்படுகிறது. இவ்வாறு விடுவிக்கப்படுவதற்கு முக்கியமான நிபந்தனை தற்காலிக அல்லது நிரந்தர விடுவிப்புக்கு உத்தியோகத்தர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது அடிப்படை தேவைப்பாடாகும். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள இந்த 12 வகையான, இதில் 12 தான் இருக்குது சரிதானே, 12 வகையான விடுவிப்புக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது அடிப்படை தேவைப்பாடாக இருக்கும். ஆனால் அரசாங்க சேவையில் இருக்கிற பதவிக்கு விடுவிப்பதற்கு இது அடிப்படை தேவைப்பாடாக சொல்லப்பட்டில்லை. இதில் தெளிவாக இருக்க வேண்டும். சரிதானே, பல இடங்களில் இந்த குழப்பம் இருக்குது. அவர் அந்த உத்தியோகத்தை அவ்வாறு விடுவிக்க முடியாது என்று சொல்லி அவர் பதவியை விட்டு விலகுபவராக கருதப்பட்டு 1 மாத சம்பளத்தை கேட்டு அப்படியெல்லாம் செய்கிறது உண்டு. அது ஒரு இடத்துல போய் இங்கே பார்த்துக்கொள்ள வேண்டும், அங்கே அந்த நிபந்தனைகள் அப்படி சொல்லப்பட்டு இல்லை. சரி, என்னென்ன விடயங்களுக்கு விடுவிக்கப்படலாம்? மாகாண அரசாங்க சேவைக்கு. மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவித்தல் என்பது மத்திய அரசுக்குரிய உத்தியோகத்தர்கள் என்ன, மத்திய அரசு சேவைக்கு உரிய உத்தியோகத்தர்கள் மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படுது. உதாரணத்துக்கு இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள், கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவை உத்தியோகத்தர்கள் மாகாண சபைக்கு விடுவிக்கப்படுவது. மாகாண அரசாங்க சேவை ஜனாதிபதி அலுவலகத்தின் பதவி ஒன்றுக்கும். இதில் நான் விளங்கப்படுத்துகிற கொண்டுமில்ல பிள்ளைகள், நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும், 12 சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்க வேணும், அப்படித்தான் ஞாபகம் வச்சிருக்கலாம். சரிதானே, ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய பதவிக்கு, இலங்கை பாராளுமன்றத்தின் பதவி அணியில் உள்ள பதவிக்கு, பார்லிமென்ட் கார்டு. சரியா, அடுத்தது பாராளுமன்றத்தில் அல்லது மாகாண சபை ஒன்றின் மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி ஒன்று. இப்போ இங்கே எம்பி, மற்றது மாகாண சபை உறுப்பினர், மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் பதவி அணி இருக்குது. அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆராய்ச்சி உத்தியோகத்தராக, ரிசர்ச் ஆஃபீஸராக வேலை செய்கிறதுக்கு ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படலாம். சரிதானே, அது உத்தியோகத்தருடைய விருப்பத்தின் பேரலாக இல்லாமல் அரசாங்கத்தின் தேவைக்கான விடுவிப்பாக கருதப்படும். 13வது பின்னிணைப்பில் கொடுக்க வேண்டும். அப்போ இப்படியாகவும் போகலாம் விடுவிப்பு. பாராளுமன்றம் உறுப்பினர் அல்லது மாகாண சபை ஒன்றின் உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி ஒருவருடைய பதவி அணியில் அங்கீகரிக்கப்பட்ட பதவிக்கு அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணியில் அங்கீகரிக்கப்பட்ட பதவிக்கு. சுயேட்சைப்படை, தொண்டர் சேவை, சுயேட்சைப்படையில் உள்ள சேவை ஒன்று. விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட
சனாதிபதி ஆணைக்குழுவில் அல்லது அரசியல் அமைப்பினால் வேறு சட்டத்தினால் நிறுவப்பட்ட ஆணைக்குழு ஒன்றில் சேவையாற்றுவதற்கு. விசாரணை ஆணைக்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழு. அரசியல் அமைப்பினாலேயோ அல்லது வேறு சட்டங்களாலேயோ நிறுவப்பட்ட ஆணைக்குழுவில் சேவையாற்றுவதற்காக விடுவிக்கப்படலாம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் உள்ள பதவிக்கு விடுவிக்கப்படலாம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் உள்ள பதவி என்றால் அது 6வதுக்கு வந்துடும். சட்டத்தினாலே தாவிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்றில் பணியாற்றுவதற்கு என்பதுக்குள்ள வந்துடும். 7வது, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பதவி ஒன்றுக்கு போகிறதுக்கு விடுவிப்பு கோரலாம். அது தற்காலிகமாகவும் கேட்கலாம், நிரந்தரமாகவும் கேட்கலாம். அரசாங்க கூட்டுத்தாபனம், நியதி சட்ட சபை என்பவற்றில் உள்ள பதவி. உள்நாட்டு பணம் அல்லது வெளிநாட்டு பணத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகிற கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒன்றில் வேலை செய்கிற அரசாங்க கருத்திட்டம் ஒன்றில் உள்ள பதவி. அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி ஒன்றில் பணியாற்றுவதற்காக அல்லது ஒரு கம்பெனியில் அரசாங்கத்துக்கு 50% மேற்பட்ட பங்குகள் உள்ள அல்லது அரசாங்கத்தின் கட்டுப்பாடு உள்ள கம்பெனி. ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மை சர்வதேச நிறுவனங்கள், அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மைகளில் பணிபுரிவதற்கு ஆகிய 12 சந்தர்ப்பங்களில் விடுவிக்கப்படலாம். இதை ஒரு கேள்வியாக கேட்டால் எவ்வளவு அழகா நீங்கள் எழுதி அப்படியே புள்ளிகளை அள்ளிக்கொள்ளலாம். 8 புள்ளியும் அப்படியே வரும். ஆனால் தொடக்கத்திலிருந்து எழுத வேண்டி வரும். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவை. உடனே நீங்கள் 1 மாகாண அரசாங்க சேவைக்கு 2வது ஜனாதிபதி அலுவலகத்தின் பதவி ஒன்று கண்டு எழுதக்கூடாது. மேலே இருக்கிற 172வது ஆர்டிக்கல் அந்த முகவுரையை நீங்கள் எழுத வேண்டும். சரிதானே? எவரேனும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தொருவர் அவருடைய வேண்டுகோளின் பேரிலோ அல்லது அந்த உத்தியோகத்தருடைய சம்மதத்துடன் அரசாங்கத்தின் தேவைப்பாட்டிற்காகவோ நியமன அதிகாரியினால் நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 12 காணப்படுகிறது. அல்ல கீழ்வரும் 12 சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இவ்வாறு விடுவிக்கப்படுவதற்கு, உத்தியோகத்தரை விடுவிப்பதற்கு உத்தியோகத்தர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது அடிப்படையான தேவைப்பாடாகும் என்று எழுதிட்டு கீழே இருக்கிற 12 விஷயத்தையும் எழுத வேண்டும். சில வேளைகளில் இந்த 12 விடயங்களுக்கும் 6 புள்ளிகளை வழங்கி கொண்டு மேலே இருக்கிற இந்த உரைப்பகுதிக்கு 2 புள்ளிகளை அவர்கள் வழங்கலாம். என்னை கேட்ட நான் 12 எழுதிட்டு வந்துட்டேன், எனக்கு முழு புள்ளி வர மாட்டேன் நீங்கள் சொல்லுகிற போது 8 புள்ளிக்கு பதிலாக உங்களுக்கு 6 புள்ளி கிடைக்கலாம். அவர் இதையும் சேர்த்து தானே எதிர்பார்ப்பார். எப்பவும் எங்களுக்கு கேள்வி கேட்க அந்த புத்தகத்தின் துண்டு ஞாபகத்துக்கு வர வேணும். அந்த துண்டம் சரியா? அட இது அந்த கெடிங்கில் இருக்கிற 172வது ஆர்டிக்கலை அப்படியே கேட்குறார். நாங்கள் அப்படியே எழுத வேணும். இது எத்தனை தடவை படிக்க வேணும்? இப்படி ஞாபகம் பெற வேணுமாக இருந்தால் ஒரு தரம் சொன்னால் விளங்கி கொள்வதுக்கு ஒரு தரம் போதும். ஆனால் இதை இப்போ எழுதுறதுக்கு என்ன ஆக குறைஞ்சது 5 தரம் படிக்க வேணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அது நீங்கள் திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் கேளுங்க அல்லது திரும்ப திரும்ப படிங்க. சரியா? சரி, அடுத்த பகுதியை பார்ப்போம். பின்வரும் சந்தர்ப்பங்களில் நிராகரிக்கலாம். அப்போ அதனுடைய கருத்து என்னென்னா, பின்வரும் சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் நிராகரிக்கப்படக்கூடாது. நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமே ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? 14 சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த உத்தியோகத்தர் நிராகரிக்கப்படுவதற்கு. அப்போ அரசாங்கத்தினால் வேறு வகையான கொள்கை தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிராத போது, சில வேளைகளில் விசேட கொள்கை தீர்மானங்களை எதுவும் எடுப்பார்கள். சரிதானே? இந்த 5 வருஷம் சம்பளமற்ற லீவில் உத்தியோகத்தர்களை விடுவிக்கலாம் என்ற ஒரு விசேட தீர்மானம் ஒன்று எடுத்தார்கள். அப்படி அரசாங்கத்தினால் கொள்கை ஒன்றாக வேறு வகையில் தீர்மானிக்கப்பட்டு இராவிடின் என்றால், அப்படி தீர்மானிக்கப்படாத சந்தர்ப்பத்தில், தீர்மானிக்கப்பட்டால் பிறகு கீழே இருக்கிறத காட்டி கதைச்சு கொண்டு போகக்கூடாது. சரிதானே? கவர்மெண்ட் பாலிசி ஒன்று மேக் பண்ணப்பட்டு அந்த பாலிசிக்குள்ளால் ரிலீஸை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் பிறகு கீழே இருக்கிறத கதைச்சு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினால்
வேறு வகையில் கொள்கை தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிராத சந்தர்ப்பத்தில் தன்னுடைய எதிர்கால வாய்ப்பு மற்றும் வளம் என்பவற்றை பெருக்கும் நோக்கில் உத்தியோகத்தர் ஒருவரால் விடுவிப்பு கோரி சமர்ப்பிக்கப்படுகின்ற வேண்டுகோளை கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் தவிர நியமன அதிகாரி நிராகரிக்க கூடாது. அப்போ இதன் மறுவளமான கருத்து என்ன? நியமன அதிகாரி கீழே இருக்கிற சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் இப்படி அரசாங்க சேவைக்கு வெளியில் போக போகிறேன் என்று கேட்கிறவருடைய வேண்டுகோளை நிராகரிக்கலாம். அவன் நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை என்று சொல்லி கேட்டால் நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முன்னுரையை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தினால் வேறு வகையில் கொள்கை தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்காத சந்தர்ப்பத்தில் தனது எதிர்கால வாய்ப்பு வளத்தை பெருக்கும் நோக்கில் உத்தியோகத்தர் ஒருவரால் விடுக்கப்படுகின்ற விடுவிப்பு கோரும் வேண்டுகோளை கீழ்வரும் சந்தர்ப்பங்களை தவிர வேறு வகையில் நியமன அதிகாரி நிராகரிக்க கூடாது. சரி, அந்த சந்தர்ப்பங்களை ஒரு கணக்கு ஞாபகத்துக்காக கலைத்து கொண்டு போவோம். கலைச்ச ஞாபகம் இருக்குமே, திருப்பி நீங்கள் எழுதி பார்க்கவும் சொல்லி பார்க்கவும். இப்போ 173வது ஆர்டிக்கல்னு குறித்து கொண்டு அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிப்பினை நிராகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று போட்டு 15 என்று குறித்து வைக்கும். 15 சொல்லி பார்க்கணும். ஞாபகம் வராட்டி எடுத்து பார்க்கலாம். அப்போ நீங்கள் பிஎஸ்சி ரெகுலேஷன் 173 பக்கத்தில் குறித்து வச்சிங்கன்னா சரி, ஞாபகம் வராவிட்டால் எடுத்து பார்க்கலாம். அதே போல் விடுவிக்கப்படக்கூடிய நோக்கங்கள் எவ்வாறான நோக்கங்களுக்காக விடுவிக்கலாம் என்று அரசாங்க சேவைக்கு வெளியில் விடுவிக்கப்படக்கூடிய நோக்கங்கள் அல்ல விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பிரேக்கெட்டுக்குள்ள 12 என்று போட்டு பொது சேவை ஆணைக்குழு பிஎஸ்சி ரெகுலேஷன் 172 என்று எழுதி வைக்கிறது. 12ஐயும் சொல்லி பார்க்குறேன். ஞாபகம் வரையில்லைன்னா புத்தகத்தை தட்டி பார்க்குறேன். இப்படித்தான் படிக்கவும். சரிதானே? அப்போ 12 அதுக்கு மேலே முன்னுரை +12 என்று எழுதி வச்சிங்கன்னா ஒரு முன்னுரையும் இருக்கிறது ஞாபகம் வரும். 173வது ஆர்டிக்கலுக்கும் அப்படித்தான் விடுவிப்பு மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று போட்டுட்டு முன்னுரை சக 15 என்று போட்டு வச்சிங்கன்னா அந்த முன்னுரையும் ஒன்று இருக்குது என்பது ஞாபகம் இருக்கும். அதுக்கு ஏற்றபடி பார்த்துக்கொள்ள வேணும். சரி, எப்போ மறுக்கலாம் என்று பார்ப்போமா? உத்தியோகத்தர் அந்த பதவியில் அல்லது திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறையொன்று இருக்கும் இடத்து. இது சேவைக்கு உள்ள விடுவிக்கிறதுக்கும் இந்த கண்டிஷன் இருந்தது. அரசாங்க சேவைக்கு உள்ள விடுவிப்பதற்கு அல்லது வெளியில் விடுவிப்பதற்கு இந்த கண்டிஷன் இருக்கு. இது ஏன் இப்படி அழுத்தி சொல்லுகிறேன்னா, நாங்கள் படிக்கிற மெதட் என்ன என்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் படிக்கணும். ஆனால் வித்தியாசமான மெதடில் சில வேளையில் அரசாங்க சேவைக்கு உள்ளே அல்லது அரசாங்க சேவைக்கு வெளியில் விடுவிப்பினை மறக்கக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள் என்று கேட்டால் உள்ளே அல்லது வெளியே ரெண்டையும் சேர்த்து கேட்கிற போது இதில் வருகிற 3 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் இருக்கும். முதல் 3 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் 2க்கும் பொதுவாக இருக்கும். சரிதானே? ஏனையவை அரசாங்க சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு விடுவிப்பதற்கு பொருந்தாது. அரசாங்க சேவைக்கு வெளியில் விடுவிப்பதற்கு தான் 4 தொடக்கம் நாங்கள் பார்க்க வேண்டும். மேலே இருக்கிற 3ம் 2க்கும் பொதுவானது. இப்படி எல்லாம் பார்க்க வேண்டும். சரிதானே? சரி, அப்போ பாருங்க, உத்தியோகத்தர் ஒருவர் அப்பதவியில் அல்லது திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறையொன்று இருக்கும் போது, முறை என்றால் என்னென்று சொல்லிட்டு உங்களுக்கு சரிதான, பிணை மொழி என்றும் சொல்லுவார். பொண்ட் அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்றப்பட்டிருக்கும் சந்தர்ப்பம். 3வது, அவர் விடுவிக்கப்பட்டால் அத்திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் சந்தர்ப்பம். இதில் தெளிவாக இருக்கு. 3வது, அங்கே 3வது குழப்பமாக இருக்கு. இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எழுதலாம். அப்போ ஒரு பொண்ட் இருந்தால் அது பொண்ட் இல்லாவிட்டாலும் அவ்வாறு முறையொன்று இல்லாத சந்தர்ப்பத்திலேயும் அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கு அவருக்கு விசேடமாக பயிற்சி ஒன்று வழங்கப்பட்டிருந்தால் அல்லது குறித்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால் தற்போது கடமையாற்றும் திணைக்களத்தினுடைய வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் காணப்படும் போது. 4வது, உத்தியோகத்தர் அவரது பதவியில் அல்லது சேவையில் உறுதிப்படுத்தாமல் இருக்கும் போது, அவருடைய பதவியில் அல்லது சேவையில் உறுதிப்படுத்தாமல் இருக்கும் போது நிராகரிக்கலாம்.
அவர் விடுவிப்பு கோரும் திகதியில் அவர் சித்தியடைந்திருக்க வேண்டிய வினைத்திறமகான் தடை பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சைகளில் அவர் சித்தியடையாமல் இருந்தால், இப்போ அவர் இருக்கிறார், இவி எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்க வேணும், இவ்வளவுக்கான பாஸ் பண்ணல என்றால் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருக்கிறவரை விடுவிக்கலாம். அவர் விடுவிப்பு கோரும் திகதியின் போது அவர் சித்தி அடைந்திருக்க வேண்டிய வினைத்திறமகான் தடை பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சை, இபி எக்ஸாமோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அவர் பாஸ் பண்ண இல்லைன்னா விடுவிக்க இயலாது. உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால் அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உத்தேசித்திருந்தால், உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதன் பொருள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பல பேருக்கு இந்த இடம் குழப்பத்தை தருகிறது. எங்கே இதுக்குரிய விளக்கம் இருக்குன்னு தேடினம் அந்த நேரங்களில் நீங்கள் சொல்லணும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் விடுவிப்பில் இந்த விடயம் இருக்கு. 173வது உறுப்புரையிலே அதற்கு தெளிவாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதன் கருத்து அந்த உத்தியோகத்தர் மீது ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அல்லது உத்தியோகத்தரிடம் ஒரு நிகழ்வு தொடர்பில் காரண விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்பதாகும். ஆரம்ப விசாரணை தொடங்கிட்டது அல்லது அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கோல் பண்ணி இருக்கிறார், காரண விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்பதாக நீங்கள் ஒழுக்காற்று விசாரணை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றால் இன்னும் அவர்கிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் கொடுக்கையிலே ஆரம்ப விசாரணையும் ஆரம்பிக்கிற நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது பொருந்தாது. உத்தியோகத்தருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால் அல்லது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு உத்தேசித்து இருந்தால், இங்கு ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதன் கருத்து நிகழ்வுக்கு உரிய ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அல்லது உத்தியோகத்தரிடம் அது தொடர்பில் காரண விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்பதாகும். 7வது விஷயம் சொல்லியிருக்கு, அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விடயம் தொடர்பில் உத்தியோகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால் அவரை விடுவிக்க இயலாது. அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விடயம் தொடர்பில் உத்தியோகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தால் அவரை விடுவிக்க முடியாது. இது தொடர்பாக இன்னும் விளக்கமாக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகளில் பார்த்துக்கொள்வோம். ஒரு உத்தியோகத்தர பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவற்றுக்கு இந்த ஒழுக்காற்று விசாரணை தடையாக இருக்குமா இல்லையா போன்ற விஷயங்களை இதோட குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இதில் நீங்கள் இந்த சொல்லப்படுகிற 15 விஷயத்தையும் கவனமாக பார்த்து அதை எழுதக்கூடிய அளவுக்கு படித்தா போதுமானது. இப்போ ஒரு சட்ட நடவடிக்கை ஒன்று நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லி சொன்னால் அவரை நீங்கள் கேட்க தேவையில்லை, சரியா? இதுக்கு நோட்ஸ் தருவீங்களா என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுதான் நோட்ஸ். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறேன், இது எல்லாமே ஒரு சட்ட புத்தகம், சரிதானே? இதை யாராவது சுருக்கி எழுதி புத்தகம் வைத்தால் வேண்டாதை. அது உங்களுக்கு டிஓ, எம்எஸ்ஓ, இபி எக்ஸாமுக்கு சில நேரங்களில் பிரயோசனமாக இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நோட்ஸ்ன்றது இந்த புத்தகம் தான். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கெட்டு கதைச்சு கொண்டிருக்கு, சரியா? என்னை பற்றி சொல்லப்படுகிற விமர்சனங்கள்லையும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. பல பேர் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஒன்றும் படிப்பிக்க மாட்டார், புத்தகத்தை தான் வாசிப்பார் என்று சொல்லி. இப்போ நான் அதை தான் சொல்கிறேன், நான் புத்தகத்தை தான் வாசிப்பேன். ஏன்னா புத்தகத்தில் இருந்து தான் கேள்வி வரும், சரியா? அந்த சேருண்டை இந்த சேருண்டை அல்லது அந்த சேரும் இந்த சேரும் சேர்ந்தெழுதின புத்தகத்தில் இருந்து கேள்வி வராது. அந்த புத்தகத்தை அவர்கள் எடுக்கிறீர்கள். இதில் ஒரு பகுதியை கொப்பி பண்ணி அதைத்தான் அவர்கள் உங்களுடைய வினாத்தாளுக்கான புள்ளிகள் திட்டமாக கொடுப்பார்கள். புள்ளிகள் திட்டமாக கொடுக்குற போது ஒவ்வொரு விடயத்துக்கும் புள்ளிகளை குறித்து கொடுப்பார்கள். இது சொல்லப்பட்டிருந்தால் 1 புள்ளி, இது இருந்தால் 1/2 புள்ளி, இது இருந்தால் 1 புள்ளி, இந்த மாதிரி குறித்து கொடுப்பார்கள். மற்றபடி இந்த புத்தகத்துக்கு வெளியில் போய் யாரோ எழுதினது, இதில் சேர்த்து எழுதினது, பிரித்து எழுதினது, அந்த கதைகள் எல்லாத்தையும் படிக்காதே, சரி? நீங்கள் நான் எப்போவுமே சொல்லுகிறேன், அன்றைக்கும் பிள்ளைகளுக்கு பதிவிட்டிருந்தேன். நான் தாபன விதி கோவையினுடைய திருத்தப்பட்டது 2022ஆம் ஆண்டு வரைக்கும் திருத்தினது போட்டிருக்குது. அதுக்கு பிறகு வந்த சுற்றறிக்கைகள் நீங்கள் தேடி படிக்க வேணும். அது வரைக்கும் 2013 இருந்து 2022 வரைக்கும் திருத்தப்பட்ட விடயங்கள் அதில்
அந்தந்த இடத்துல திருத்தம் செய்யப்பட்டதாண்டு இருக்கும். அதில் கொண்டே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாற்றம் அதுக்குரிய சுற்றறிக்கை வரும். அதை சேர்த்து படித்து கொள்ள வேணும். முதல்ல நாங்கள் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் 2013ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அதுக்கு பிறகு சுற்றறிக்கைகளை தேடி தேடி எடுத்து நாங்கள் அந்தந்த இடங்களில் இணைக்க வேண்டியிருந்தது. இப்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. அந்த புத்தகத்தை பதிவிட்டிருக்கிறேன், அந்த இடத்துல திருத்தப்பட்டது என்று சொல்லி வருகிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்த மாற்றம் வரும். அதை படிச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து படிக்கலாம். மாற்றப்பட்டவை தொடர்பாக நீங்கள் பிந்திய 3 ஆண்டுகளுக்குரிய சுற்றறிக்கைகளை மட்டும் தேடி எடுத்தால் போதுமானது. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்க முன்னும் அந்த மாற்றங்களை பார்த்துட்டு படித்துக்கொள்ளே. சரி, நாங்கள் இதை முடிச்சுட்டு தாவர விதிக்கோவை போகிற போது அந்த பகுதியை பார்க்கலாம். சரி பிள்ளைகள், அடுத்த பாருங்க. குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அரசாங்கத்துக்கு சேவை ஆற்றுவதாக அவர் அந்த உத்தியோகத்தர் கட்டப்பட்டுள்ள சட்ட ரீதியான உடன்படிக்கை ஒன்று குறிப்பிடப்பட்டு அந்த காலப்பகுதி முடிவடையா விட்டார். அப்போது சட்ட ரீதியாக அவர் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறார். அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட காலம் நான் சேவை ஆற்றுவேன் என்று சொல்லி அது முடியலை என்று அவரை ரிலீஸ் பண்ணாமல் விடலாம். சரிதானே? அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால் அவர் தற்போது வேலை செய்கிற திணைக்களம் நிறுவனத்தில் கடமைகளை மேற்கொள்வதற்கு அல்லது அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு பாதிப்பு, கஷ்டம், பிரச்சனைக்குரிய நிலைமை ஏற்படும் என்பது தெளிவாக தெரிந்தால், மேலே சொல்லப்பட்டிருக்கிறது அது பாதிக்கப்படும் என்று சொல்லி 3வது சொல்லப்பட்டிருக்கிறத விட இது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரே விடயம்தான். சரி, நாங்கள் அதையும் எடுத்துக்கொள்வோம் ஒரு நம்பராக. என்ன, அரசாங்கத்திடமிருந்து பெற்ற கடனில் மீதியாக உள்ள தொகையை சம்பந்தப்பட்ட ஒழுங்கு விதிகள், அதனோடு தொடர்புடைய ஒழுங்கு விதிகள் அல்லது சுற்று நிறுவனத்தின் அறிவுரைகளுக்கு அமைவாக அவர் முழுமையாகவோ தவண கட்டணமாகவோ செலுத்தி தீர்வு செய்வதற்கு ஒழுங்குகள் செய்யாமல் இருந்தால், சில வேளையில் அவரை ரிலீஸ் பண்ணினால் அவர் போகிற நிறுவனத்தில் இருந்து அந்த பணம் மாதாந்தம் அனுப்பப்படும் என்று சொல்லி கடிதம் பெற்று வழங்கினால் சரி, அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யாவிட்டார், முழுமையாகவோ அல்லது தவணை கட்டணமாகவோ செலுத்தி தீர்ப்பதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை அவர் செய்யலை என்றால் அவரை விடுவிக்காமல் விடலாம். சரிதானே? அரசாங்கத்துக்கு ஏதேனும் அவரிடமிருந்து வருமதி, கடன் தவிர வேறு வருமதிகள் இருக்குமாக இருந்தார், அரசாங்கத்துக்கு அவரிடமிருந்து வேறு ஏதேனும் வருமதிகள் இருக்குமாக இருந்தார். என்ன வருமதி என்றால் அது சொல்ல இயலாது. சில வேளை அவர் செலுத்த வேண்டிய மிக கட்டணமாக கூட இருக்கலாம். சரிதானே? மிக கட்டணம் வேண்டாம் என்ன வேண்டி இப்பெல்லாம் படிப்பிக்க இல்லை. அப்படி ஏதாவது இறுக்கமாக இருந்தால், அதாவது அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையிலும் பார்க்க அரசாங்கத்தினால தவறுதலாக மேலதிகமாக செலுத்தப்பட்டிருந்தால் அதை மிக கட்டணம் என்று வச்சுக்கொள்வோம். இப்போதைக்கு இவ்வளவும் போதும். சரியா? அவர் அரசாங்க உத்தியோகத்தராக செயற்பட்ட காலத்தில், வேலை பார்த்த காலத்தில் 3வது தரப்பினருக்கு அவர் ஏதாவது அது அரசாங்க பிணை பொறுப்புகளுக்கு கீழே அரசாங்க பொறுப்பு நின்று 3வது தரப்பினரால் அவருக்கு வழங்கப்பட்ட சலுகை, சிறப்புரிமை என்பவை தொடர்பாக அரசாங்கத்துக்கான அனைத்து பொறுப்புகளிலுமிருந்து அவர் தன்னை விடுவிக்காத சந்தர்ப்பத்தில், சில வேளைகளில் அவர் அரசாங்க உத்தியோகத்தராக தொழிற்படுகிறார் என்பதனால அரசாங்கத்தை நம்பி அல்லது அரசாங்கத்துக்கு ஊடாக யாராவது 3வது தரப்பு அவருக்கு சில ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம். சரிதானே? அது ஒரு சர்வதேச தொண்டு நிறுவனமாக கூட இருக்கலாம். அவருக்கு ஒரு சலுகை, சிறப்புரிமை என்பதை வழங்கியிருந்தால் அவர் இந்த பதவியை விட்டு போகையில் அந்த பொறுப்புகளில் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஏதேனும் அரசாங்கம் பொறுப்பு நின்று அவருக்கு வழங்கப்பட்ட சலுகையோ சிறப்புரிமை கொண்டு கொடுத்திருந்தால் அவர் அதில் இருந்து தன்னை விடுவிக்காமல் இருப்பதாக இருந்தால் மறுக்கலாம். அதே போல பிணைய உடன்படிக்கை ஒன்று செய்து, இப்போ அவர் உத்தியோகத்தராக இருக்கிறார், அரசாங்கத்தோட அல்லது வேறு ஏதோ ஒரு ஒழுங்கு விதிக்கு கீழே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறார். யாருக்காகவோ கடன் சைன் பண்ணியிருக்காருன்னு வைப்போமே, இந்த 10 month லோன் அந்த மாதிரியான லோன் அல்லது ப்ராப்பர்ட்டி லோன் அது சைன் பண்ணியிருக்கிறார். அப்போ வெளியில் போகிறதாக இருந்தால் தனக்கு பதிலாக வேறு ஒரு பிணையாளை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி அவரை திருப்பி அரசாங்கத்தோட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால் அவரை விடுவிக்கலாம், இல்லாவிட்டால் விடுவிக்க முடியாது. சரியா? நான் 15 சொல்லி கொடுத்தா 14வது அவர் தற்போது கடமையாற்றுகிற திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் செயற்படுகிறதோ அந்த அமைச்சின் செயலாளருடைய சம்மதம் பெறப்பட்டிருக்காத சந்தர்ப்பங்களும் அந்த உத்தியோகத்தை விடுவிக்க முடியாது. அப்போ இந்த
14 சந்தர்ப்பங்களை நீங்கள் எழுதக்கூடிய மாதிரியாக உங்களுக்கு நான் வழங்கப்படுத்தி சொல்லி இருக்கிறேன். நீங்கள் இயலுமான வரைக்கும் இதை சொல்லி பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப வாசிக்க அதுக்குரிய சரியான சாராம்சம் அல்ல சரியான பொருள் விளக்கம் உங்களுக்கு வந்துடும். அந்த பொருள் விளக்கத்தோடு இதில் இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி நீங்கள் எழுதுவது தான் சிறந்ததாக இருக்கும். அப்படி எழுதுறது தான் நல்லது. சரிதானே? இப்போ இதற்கு பின்பாக புறநடைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புறநடைகள் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிப்பதற்கு தடையாக அமைகிற 2 சந்தர்ப்பங்களுக்கு விதிவிலக்குகள் வழங்கப்பட்டிருக்கு. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது மேலே சொல்லப்பட்டது 2வது பிரிவில் சொல்லி இருக்கிறாங்க. அவருக்கு சிறப்பு பயிற்சி ஒன்று வழங்கப்பட்டிருந்தால் அவரை விடுவிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஒரு உத்தியோகத்தரிடம் இருக்கக்கூடிய கடன் பணம் சரிதானே, கடன் தொகை, அதனை அவர் செலுத்தி தீர்க்காவிட்டால் விடுவிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை எப்படி உங்கள்கிட்ட கேட்பார்கள்? எஸ்எல்எஸ்ல எப்படி கேட்க போகிறாங்கன்னா இப்படி நேரடியாக கேள்வியாக இருக்கா? ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். சரிதானே, முகம்மது என்பவர் இப்படி இருக்கிறார். அவர் அரசாங்க சேவையில் இந்த மாதிரியான ஒரு பதவியை வகித்து கொண்டிருக்கிறார். இப்போது பல்கலைக்கழகத்திலே அவர் விரிவுரையாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை தன்னுடைய நண்பர் யோசப்புக்கு தெரியப்படுத்துகிறார். யோசப் சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக தனக்கும் அவ்வாறான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருப்பதாக தன்னுடைய செய்தியும் அவருக்கு தெரியப்படுத்துகிறார். நண்பர்கள் 2 பேருக்கும் சோகப்பி என்று சொல்லி ஒரு கதையை போட்டுட்டு இப்போது கேட்டார்கள், இவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்ப படிவம் எது, பின்னணைப்பு எது என்று தொடங்குவார்கள் கேள்வி. சரிதானே? இப்போ முகம்மது மற்றும் யோசப் ஆகியோர் தாங்கள் விடுவிப்பு கோருவதற்காக பயன்படுத்த வேண்டிய பின்னணைப்பு யாது என்று கேட்க 12 13 அங்கே 2 யோசிக்கக்கூடாது. உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் விடுவிப்பு கோருவதாக இருந்தால் பின்னணைப்பு 12 பயன்படுத்த வேணும் என்று சொல்லப்பட்டது. அப்போ நீங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் பின்னணைப்பு 12 பிரகாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அவை பற்றி கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். சரிதானே? அப்போது அதில் முகம்மது பெற்றுக்கொண்ட கடன்களில் இவ்வளவு தொகுதி நிலுவையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் யோசப் ஒரு பிணைப்பொறுப்பு ஒன்று. அப்போ பல்கலைக்கழக கல்வியியல் கல்லூரியில் பயிலும் மாணவி ஒருவருக்கு பிணையாளராக அரசாங்க உத்தியோகத்தர் என்ற அடிப்படையில் ஒப்பமிட்டிருந்தார், பிணை பொறுப்பினை ஏற்றிருந்தார் என்று சொல்லிட்டு இப்போ அவரை விடுவிப்பதற்கு தடையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் எது என்று கேட்டால் நீங்கள் இந்த 14 சந்தர்ப்பத்தையும் சொல்லுவீங்க. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கலாம். சரிதானே? அதுக்கு பிறகு அது பெரிய கேள்வியாக கட்டுரை கேள்வியாக கேட்டார். சின்ன கேள்வியாக கேட்கிறதாக இருந்தால் அவர் அந்த கடன் பொறுப்பு தொடர்பாக எவ்வாறான புறநடையினை அல்லது விதிவிலக்கினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அவர் மாகாண சபைக்கு விடுவிக்கப்படுகிறதாக இருந்தால், மாகாண சபையின் சில சொல்லப்பட்டிருந்தால் நாங்கள் சொல்லணும், அவர்களிருந்து வருகிற கடன் தவணை கட்டணத்தை அறவிட்டு அதை சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவருக்கு அனுப்பி வைப்பதாக எழுத்து மூலமான இணக்கப்பாடு ஒன்றை வழங்கும் போது அவர் பெற்ற கடன் விடுவிப்புக்கு தடையாக அமையாது. ஆனால் அவர் தொண்டு நிறுவனத்துக்கு போகிறார் என்றால் அவர் முழு தொகையையும் செலுத்தி தீர்க்க வேண்டும். இங்கே மாகாண சபைக்கு மட்டும்தான் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய அரசில் இருந்து அவர் மாகாண சபைக்கு போவதாக இருந்தால் மட்டும் அந்த விஷயம் ஒரு புறநடையாக இருக்கும். சரிதானே? அடுத்தது, அவர் வகிக்கும் பதவியில் சிறப்பு பயிற்சி பெற்ற உத்தியோகத்தராக இருந்தால் அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் புதிய பதவி, சிறப்பு பயிற்சி நேரடியாக ஆக்கபூர்வமாக பயன்படுத்தக்கூடிய பதவி ஒன்றாக இருக்கும்போது புதிய பதவியில் சேவையாற்றுவதற்கு அவரை விடுவிக்கலாம். அங்கே மேலே சொல்லப்பட்டது தான். ஆனால் இங்கே அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ளது. அப்போ 2 புறநடைகள் காணப்படுது. ஒன்று, அவர் தற்போது வகிக்கும் பதவியில் சிறப்பு பயிற்சி பெற்ற உத்தியோகத்தர் ஒருவர் அவ்வாறு அவர் பெற்ற சிறப்பு பயிற்சி அவர் கடமையாற்றப் போகின்ற புதிய பதவியில் நேரடியாக பயனுள்ளதாக இருந்தால், ஆக்கபூர்வமாக இருந்தால் அவர் சிறப்பு பயிற்சி பெற்றமை விடுவிப்பதற்கு ஒரு தடையாக அமையாது
அதுபோல இரண்டாவது, உத்தியோகத்தில் விடுவிக்கப்பட உள்ளது மாகாண சபையாக இருந்தால் அந்த மாகாண சபையிடம் இருந்து அவரது கடன் தவணை கட்டணம் மாதாந்தம் அறவிடப்பட்டு தொடர்புடைய திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பதாக எழுத்து மூலமான இணக்கப்பாடு ஒன்று வழங்கப்பட்டால் அது விடுவிப்புக்கு தடையாக இருக்காது. சரி, அந்த கதையில சொல்லிக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் கேட்பார்கள். சில வேளையில் நீங்கள் பிள்ளையா எழுதட்டும் என்பதற்காக அவர் பல இடங்களில் தானே விடுவிக்கப்படுகிறார், அது தொடர்பாக அவரை புலநடைக்கு உட்படுத்தலாம் என்ன, நீங்கள் இல்லை என்று தான் எழுதுவோம், ஆம் என்று எழுதிடலாம். சரிதானே, அவர் மாதாந்தம் அறவிட்டு அனுப்பி வைக்கிறதா மாகாண சபைக்கு மட்டும்தான் அந்த ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஒவ்வொரு தேவைக்கும் விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி தனியாக சொல்லப்பட்டிருக்கு. 175வது உறுப்பினையில் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்துள்ளோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது 173வது உறுப்புரை தொடர்பாக. இங்கே இருக்கிற 14 சந்தர்ப்பங்கள் இருக்குது, 4 சந்தர்ப்பங்கள் எழுதுங்க என்று கேட்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஏதாவது 4 எழுதலாமா என்று சொல்லி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள். நிர்வாக சேவை பரீட்சையில் அப்படி கேட்கிறீர்கள், சரிதானே, பெரும்பாலும் அப்படி கேட்க மாட்டார்கள். இப்போ இதில் இந்த 14 சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் உங்களுக்கு தரப்படுகிற விடய ஆய்வில் ஒரு 4 சந்தர்ப்பங்கள் மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கலாம். அந்த கதையில் நீங்கள் வாசிக்கிற நேரத்தில் ஏதாவது 4 எழுதுங்கன்னு சொல்லி அவர்கள் கேட்க மாட்டார்கள். அந்த கதை ஒன்று கொஞ்சம் பெரிய பந்தி ஒன்றை தருவார்களாக இருந்தால் அந்த பந்தியை வாசிக்கிற சந்தர்ப்பத்தில் விடுவிப்புக்கு தடையாக அமையக்கூடிய இந்த 14 விடயங்களில் ஒரு 4 விடயங்கள் அந்த பந்தியில் உட்கிடையாக அமைஞ்சிருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த 4ஐயும் அடையாளப்படுத்தி அவருடைய விடுவிப்புக்கு தடையாக அமையக்கூடிய விடயங்கள் அவை என்று கேட்கப்பட்டால் இந்த 14ஐயும் எழுதி போடக்கூடாது. அங்கே டேவிட்சன் என்று சொல்லி ஒருவருடைய பெயரை தரப்பட்டு டேவிட்சனை பற்றிய கதை ஒன்று சொல்லப்பட்டு அடுத்தது வில்லியம், யோசப், முகமது என்று சொல்லி 3-4 பேரை பற்றி அந்த கதை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களே. இருக்கிற போது இங்கே இந்த இவர்களுடைய விடுவிப்பு தொடர்பில் தடையாக அமையக்கூடியதாக நீங்கள் இனங்காணப்பட்டது என்ன என்று சொன்னால் சில வேளையிலே அவர் கடன் திருப்பி செலுத்த வேண்டியதாக இருக்கும், அல்லது அந்த செயலாளர்னால அந்த சம்மதம் இதுவரையில் வழங்கப்பட்டிருக்க இல்லை. இந்த மாதிரியாக இதில் இருக்கக்கூடிய 14 நீங்கள் சுட்டி உரைக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான 4 விடயங்கள் அங்கே இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அப்படி கேட்பார்கள். கேட்குற போது பொதுவாக இருக்கிற 14 நீங்கள் 4 எழுதுறதுக்கு சாத்தியம் இருக்காது. அந்த கேஸோடு சம்மந்தப்பட்ட நீங்கள் அடையாளம் கண்ட 4 விடயங்கள். மற்றது உங்களுக்கு தெரிய வேணும், இதில் கேள்வி எப்படி கேட்பார்களாக இருந்தால் எப்படி கேட்க போயினோம்னா உங்களுக்கு 1 புள்ளி 2 புள்ளி 4 புள்ளி 8 புள்ளி இப்படி தான் கேட்பார்கள். அதுக்கு ஏற்றபடியாக அந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வெறுமனே இந்த 14ஐயும் பாடமாக்குவதன் மூலமாக வெற்றி கொள்ள இயலாது. 14ஐயும் விளங்கி வச்சிருக்க வேணும். நான் நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்னு நினைக்கிறேன், சரிதானே. அதில் ஒரு பேராசிரியர் கதாபாத்திரம் கொண்டு வரும், வெறும் ஏபிசிடியை படிக்கிறது அப்படி என்று சொல்லி ஏபிசிடியை மட்டும் பாடமாக்க கொடுத்தது அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏபிசிடிக்குள்ளே எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம், அந்த ஏபிசிடி எப்படி படிக்க வேணும் என்று சொல்லுகிற போது பிரமிப்பாக இருக்கும். அதுபோல தான் இதுவும் நீங்கள் படிக்கிறது. இந்த 14 விஷயத்தையும் நீங்கள் படித்து கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, இடையில இருந்து மேலே, கீழே என்று சொல்லக்கூடிய மாதிரி எல்லாம் படித்து வச்சிருந்தால் அவர்கள் அங்கே தருகிற அந்த கேஸ் ஸ்டடிக்குள்ளே உங்களுக்கு உடனே தெரியும் இது 14 நீங்கள் ஞாபகம் படுத்தி அந்த 14ஐயும் முறையாக ஒழுங்குபடுத்தி பாடமாக்கக்கூடியதாக இருந்திருக்குமா இருந்தால், பாடமாக்குறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இருக்குமா இருந்தால் 14 இந்த இடத்துல இது பொருந்தது, இது பொருந்தது, இது பொருந்தது, இது பொருந்தது என்று சொல்லி அதை பார்த்துக்கொள்ளே. சரி, நான் ஒரு கேஸ் ஸ்டடியை தந்துட்டு அது விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கேட்குறேன்டா கட்டுரை கேள்வி தான் கேட்பாங்க. விடுவிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் கேஸ் ஸ்டடிகளை வச்சு கொண்டு கேட்கலாம். கேட்டு போட்டு அதே போல் 174வது 2 புறநடைகள் இருக்குது. அந்த புறநடைகளை நீங்கள் பிரயோகிக்கக்கூடிய மாதிரியாக அதில் ஒரு ஆளுக்கு மாகாண சபை போகிறார் என்றால் அவர் அந்த கடன் தொடர்பில் அவர் கடன் செலுத்தி தீர்க்க இல்லைன்னு இருக்கும், அவரை விடுவிக்கக்கூடிய ஏதேனும் புறநடைகளுக்கான சந்தர்ப்பம் இருக்கா என்று கேட்கலாம். சரிதானே. அதே போல் சிறப்பு பயிற்சி பெற்ற இன்னொருவரை பற்றி அதில் சொல்லப்பட்டு போட்டு அவரை விடுவிக்க முடியுமா, அவருக்கு தடையாக அமையக்கூடிய காரணம் என்ன, எவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த தடையை மீறி அவர் விடுவிக்கப்படலாம்
என்று சொல்லி 2 புள்ளியாக கேட்டுக்கொண்டு வரலாம். அடுத்தது பாருங்க, அவர்கள் விடுவிக்கப்படக்கூடிய காலம். இந்த காலத்தை நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி படிக்கிறதில்ல, நான் திரும்ப சொல்லுகிறேன். படிக்கிறதுக்கு ஒரு மெதட் நீங்களாகத்தான் வகுத்து கொள்ள வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைமே இருக்கு. இதில் இருக்குது பாருங்க, 2 தரப்பினரும் உடன்பட்ட ஒரு காலப்பகுதிக்கு விடுவிப்பது எந்த சந்தர்ப்பத்தில் என்று சொல்லி முதலாவதுல இருக்கு. நாங்கள் பின்னுக்கு இருந்து முன்னோக்கி சொல்லுகிறேன். சுயேட்சை படையில் உள்ள ஒரு பதவிக்கு, இலங்கை பாராளுமன்றத்தின் பதவி அணியில் உள்ள பதவி ஒன்றுக்கு, அல்லது ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதவி ஒன்றுக்கு, நாடளாவிய சேவை உத்தியோகத்தர் ஒருவரை மாகாண அரசாங்க சேவையின் பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாக விடுவிப்பதாக இருந்தால் எவ்வளவு காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம்? சரிதானே? அதில் சில வேளை 2 வருஷம், ஆக குறைந்தது 2 வருடம், ஆக கூடது 5 வருஷம், இப்படி எல்லாம் விடைகளை போட்டு கூட உங்களுக்கு கீறுறதுக்கு தரலாம். இங்க 2 தரப்பினரும் உடன்பட்ட ஒரு காலப்பகுதிக்கு என்னென்ன தேவைக்கு விடுவிக்கிறதாக இருந்தால், சுயேட்சை படையில் உள்ள பதவிக்கு, இலங்கை பாராளுமன்றத்தின் பதவி அணியில் உள்ள பதவிக்கு, ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதவிக்கு, மாகாண அரசாங்க சேவையில் நாடளாவிய சேவை உத்தியோகத்தர் ஒருவரை நியமிப்பதற்கு தற்காலிகமாக விடுவிப்பதாக இருந்தால் 2 பேரும் உடன்படுகிற 2 தரப்பினரும் உடன்பட்ட ஒரு காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம். அடுத்தது, விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் பதவிக்கு கோரப்படும் காலப்பகுதி. எவ்வளவு காலத்துக்கு அவரை விட சொல்லி கேட்கிறாங்களோ அந்த காலப்பகுதிக்கு விடலாம். அப்போ இங்கே எண்ணிக்கையில் இல்லை. முதலாவது 4 சந்தர்ப்பங்கள்லையும் உடன்பட்ட ஒரு காலப்பகுதிக்கு, ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்றின் பதவிக்கு, விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்றின் பதவிக்கு கோரப்படும் காலப்பகுதி எவ்வளவு காலத்துக்கு கேட்கிறாங்களோ அவ்வளவு காலத்துக்கு விடுவிக்கலாம். தற்காலிகமாக விடுவிக்கிறத பற்றி தான் கதை. நிரந்தரமாக விடுவிக்கிறதுக்கு காலம் இல்லை, விட்டு அப்படியே போக வேண்டியது. சரிதானே? அடுத்தது, பல்கலைக்கழகம், கூட்டுத்தாபனம், அரசாங்க கருத்திட்டம், அரசாங்க கம்பெனி, அரசாங்கத்துக்கு 50% மேலே உரித்துள்ள கம்பெனி என்பவற்றுக்கு விடுவிப்பதாக இருந்தால் ஆகக்கூடியது 5 வருடங்கள். நான் எளிமையாக சொல்லுகிறேன், இதில் இருக்கிற மாதிரி சொல்லேன். பல்கலைக்கழகத்தினுடைய பதவி, கூட்டுத்தாபனம், அரசாங்க கருத்திட்டம் ப்ரொஜெக்ட் ஒன்று, அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி, அது நியதி சட்ட சபையும் வருமா, கூட்டுத்தாபனம் நியதி சட்ட சபை 2ஐயும் பதில் செய்து கொள்ளலாம். அதே போல் அரசாங்கத்துக்கு 50% மேலே உரிமை உள்ள கம்பெனி என்பவற்றுக்கு விடுவிப்பதாக இருந்தால் ஆகக்கூடியதா 5 வருடம் அல்லது 5 வருடங்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு தற்காலிகமாக விடுவிக்கிறார். இதெல்லாம் தற்காலிகமாக விடுவிப்பது தொடர்பாக சொல்லப்படும். அப்போ பல்கலைக்கழகத்தில் இப்படியே கதையை சொல்லி போட்டு அங்கே கொண்டு போய் இதை கொண்டே ஜாயின் பண்ணி போட்டு ஒரு கூட்டுத்தாபனம் அல்ல கருத்திட்டம் கம்பெனி, 50% கூடிய உரிமை உள்ள கம்பெனி, பல்கலைக்கழக பதவி, ஏதோ ஒன்றை ஜாயின் பண்ணி போட்டு அந்த நபரை சொல்லி அவர் எவ்வளவு காலம் விடுவிக்கலாம் என்று கேட்பார்கள். நீங்கள் 5 வருடங்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு தற்காலிகமாக விடுவிக்கலாம் என்று எழுதினா முழு புள்ளி அப்படியே வரும். எவ்வளோ நுணுக்கமாக கேள்வி கேட்பான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமனே படிச்சுட்டேன் பாடமாக்கிட்டேன்னு சொல்லி எக்ஸாம் எழுதிடலாம். சரிதானே? எங்கேயாவது மூல முடுக்குகளில் இப்படியாக நீங்கள் எதிர்பாராத இடங்கள் எல்லாம் கேள்வி கேட்கலாம். 175வது உறுப்புரையினுடைய 3வது பகுதிக்குள்ள அந்த கேள்வியை கேட்கறதாக இருந்தால் 5 வருஷத்துக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு விடுவிக்கக்கூடியதை எங்கே எப்போன்னு கேட்க மாட்டாங்க. அந்த மேலே சொல்லப்பட்ட கதையோட கதையாக சொல்லி போட்டு அவரே கூட காலம் விடுவிக்கலாம் என்றால் நீங்கள் 5 வருடங்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு தற்காலிகமாக விடுவிக்கலாம் என்று எழுதலாம். இதுக்கு நீங்கள் யாருடைய புத்தகத்தையும் படித்து ஒரு பயனும் இல்லை, இந்த புத்தகத்தை மட்டும்தான் படிக்கும். சரி சரி. அடுத்தது, அரசாங்க உத்தியோகத்தர்களின் நலன்புரி சங்கம். இந்த நலன்புரி சங்கம் தொழிற்சங்கம் 2ம் தாபன விதிக்கோவையில் இருக்குது. நாங்கள் அந்த நேரம் இன்னும் விளக்கமாக பார்ப்போம். அங்கே 2 வருஷத்துக்கு மேற்படாத காலம் அரசாங்க உத்தியோகத்தருடைய நலன்புரி சங்கம் ஒன்றின் சேவைக்கு ஒரு உத்தியோகத்தரை விடுவிப்பதாக இருந்தால் 2 வருடத்துக்கு மேற்படாத காலப்பகுதி. அது அந்த நலன்புரி சங்கங்கள் என்ன, அவருக்கு உதாரணம் சொல்லுங்க, அதெல்லாம் பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ வேண்டாம். சரிதானே?
அடுத்தது தொழிற்சங்கம் ஒரு லேபர் யூனியனுக்கு விடுவிக்கிறதாக இருந்தால் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கையை கொண்ட தொழிற்சங்கத்தில், அதாவது தொழிற்திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆக்டிவாக இருக்கிற செயலூக்கம் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கையை கொண்ட, அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கைன்னா 1000 பேருக்கு மேலே இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? 1000 அல்லது 1500 ஒரு குறுகிய பகுதியாக இருந்தால், குறுகிய நில பகுதியாக இருந்தால் 1500 பேர், நாடு முழுவதும் பரந்த அடிப்படையில் இருந்தால் 1000 பேர் இருந்தால் ஒரு உத்தியோகத்தரை தொழிற்சங்க நடவடிக்கைக்காக விடுவிக்கலாம். இதுவே 3000 பேர் இருந்தால் 2 பேரை விடுவிக்கலாம்னு சொல்லி இருக்குது. நாங்கள் அது தொழிற்சங்கம் படிக்கைக்குள்ள நான் படித்து கொள்வோம். இப்போ என்ன சொல்லி இருக்குது என்றால், அரசாங்க அலுவலர்களுக்கான தொழிற்சங்கம் ஒன்று. அது தொழிற்சங்கம் எப்படி இருக்க வேணும்? தொழில் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட செயலூக்கமுள்ள அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கையை கொண்ட அரசாங்கத்துறை தொழிற்சங்கம் ஒன்றில் சேவை ஆற்றுவதாக இருந்தால் தொழிற்சங்கத்தில் அவர் பதவி வகிக்கும் காலப்பகுதிக்கு விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு சொல்லி நிறைவேற்று பதவி அங்கே இல்லை. ஒரு உத்தியோகத்தரை தொழிற்சங்கத்தின் நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கலாம். அவர்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் எப்படியாவது இருந்துட்டு போகட்டும். ஒரு உத்தியோகத்தரை விடுவிக்கலாம். 1500 கீழே இருந்தால் 3000க்கு மேலே இருந்தால் 2 பேரை அந்த தொழிற்சங்கத்தின் வேலைக்காக அரசாங்க சம்பளத்தோடு விடுவிக்கலாம். தொழிற்சங்கம் படிக்க படிப்போம். சரிதானே? இப்போ இங்கே அந்த தொழிற்சங்கத்தில் அவர் எவ்வளவு காலத்துக்கு பதவி வகிக்க போகிறாரோ அந்த காலத்துக்கு விடுவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாபன விதி கோவையில் அது சொல்லப்பட்டிருக்குது. ஆகக்கூடிய காலப்பகுதி ஒன்று சொல்லப்பட்டு அதுக்கு மேலே விடுவிக்கிறதாக இருந்தால் அமைச்சருடைய அங்கீகாரம் வேணும் என்று இருக்குது. நான் அதை கொண்டு வந்து இங்கே குழப்பம் இல்லை, இப்போதைக்கு இது போதும். அடுத்தது பதவியில் நிரந்தரமாக்கப்பட்ட கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு அரசாங்கத்தின் ஒப்புதலோடு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம், உலக சுகாதார ஸ்தாபனம் அப்படியான சர்வதேச நிறுவனங்கள், அதாவது அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மை நிறுவனங்களில் பணிபுரிவதற்காக 5 ஆண்டுகளுக்கு மேற்படாத காலப்பகுதி. அப்போ இந்த பகுதியையும் கொண்டு போய் மேலே 5 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கு தானே, அதோட சேர்த்துக்கொள்ள. அப்போ இந்த காலப்பகுதிக்கு விடுவித்தல். அடுத்த 176, 177 இந்த விடயங்கள் இருக்கா பார்த்துக்கொள்வோம் மேலோட்டமாக. அரசாங்க சேவைக்கு வெளியே உள்ள பதவிக்கு உத்தியோகத்தர்வரை விடுவித்தல், நியமன அதிகாரியின் அனுமதி மற்றும் ஏற்புடைய நிறுவனம் தாவிக்கப்பட்ட சட்டத்தினால் விதிக்கப்பட்டுள்ளபடி ஒப்புதலை பெற வேண்டிய வேறு எவரேனும் அதிகாரி இருக்கும் இடத்து அவரது அனுமதியுடன் மாத்திரம் மேற்கொள்ளப்படும். அரசாங்க சேவைக்கு வெளியில் இருக்கிற பதவிக்கு விடுவிக்கிறதாக இருந்தால் நியமன அதிகாரியின் சம்மதமும் வேணும். சில வேளையில் அந்த நிறுவனம் ஏதாவது ஒரு சட்டத்துக்கு கீழே தாபிக்கப்பட்டிருக்கும் தானே. இப்போ சில சட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம், அதன் கீழே தாவிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு இருக்குது. அப்போ இப்படி ஒவ்வொரு சட்டத்துக்களையும் ஒவ்வொரு நிறுவனங்கள் தாவிக்கப்படும். அப்படி தாவிக்கப்பட்ட நிறுவனங்கள் எதுவும் இருந்தால் அவர்களுடைய சம்மதமும் பெற வேண்டுமாக இருந்தால் அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானதல்ல, சாதாரணமாக உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்லுங்கள். தற்காலிகமாக வெளியில் போகிறார்கள் இருக்கிறோம் தானே, சரிதானே. தற்காலிகமாக போயிட்டு திரும்பி வர வேண்டாம், அவருக்கு அந்த காலப்பகுதிக்கு பென்ஷன் உறுதிப்படுத்த வேண்டி இருக்கு, சரிதானே. அப்போ அந்த பென்ஷனுக்குரிய பேமெண்ட்டை அவர் கொடுக்கணும். தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக இருந்தால் ஓய்வூதிய உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு அதுக்குரிய கொடுப்பனவை செலுத்துறது. முழுமையான விடுவிப்பு என்றால் அவருக்கு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்த காலப்பகுதிக்கு அவருக்கு சில ஓய்வூதிய நலன்கள் இருக்கும். அவ்வளோ காலம் வேலை செய்தாரோ அதுக்குரிய ஓய்வூதிய நலன்கள் இருக்கும். அப்போ அதற்குரிய நியமன அதிகாரியினுடைய ஒப்புதல் அவசியமாக இருக்கும். அவ்வாறான எல்லா விதமான விடுவிப்புகளுக்கு நியமன அதிகாரியின் ஒப்புதல் அவசியம். அந்த ஓய்வூதிய நலன்களை அவர் பெற்றுக்கொள்வதற்கு. தற்காலிகமாக விடுவிக்கப்படுறதாக இருந்தால் அவர் இந்த ஓய்வூதிய பங்களிப்பை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதுக்கெல்லாம் நியமன அதிகாரியின் சம்மதத்தை பெற்று அவர்களை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கு. 178வது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன, அதாவது உத்தியோகத்தை தன்னுடைய தேவைக்காக கேட்பாராக இருந்தால் 12,
அரசாங்கத்தின் தேவைக்காக கேட்பாராக இருந்தால் அவருடைய சம்மத கடிதத்தோட அவர் நியமிக்கப்பட போகிற அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர்னால 13வது பின்னணியில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி பார்த்துருக்கு. அடுத்தது யாரை விடுவிக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு சின்ன எம்எஸ்ஓ லிமிட்டட் கேள்வி கேட்டாங்க. இந்த ஓஇஎஸ் டிரைவர்ஸ் அப்படியான ஆக்கள் எல்லாரையும் வச்சு கொண்டு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க தானே, வரையறுக்கப்பட்ட முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு. சரிதானே? அப்போ ஒரு உத்தியோகத்தரை எத்தனை வயதுக்கு பிறகு விடுவிக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எத்தனை வயதுன்னா நீங்கள் 57 வயதுன்னு எழுதக்கூடாது. சில நேரங்களில் கட்டாய ஓய்வு பெறும் வயது 65 ஒருக்கா மாற்றப்பட்டது. சில வேளை எதிர்காலத்தில் கட்டாயமாக 55 வயதில் பென்ஷனில் போங்க ஒன்று மாற்றப்படலாம். அப்போ நாங்கள் வயது எழுதக்கூடாது. சரிதானே? அது எவ்வாறான வயது, எந்த வயதை அடைந்த உத்தியோகத்திற்கு அல்லது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு ஒரு உத்தியோகத்தர் விடுவிப்பு செய்யப்படக்கூடாத வயதில்லை என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருடங்களுக்கு குறைந்த சேவை காலம் எஞ்சியுள்ள உத்தியோகத்தர் ஒருவர். அப்ப கட்டாயம் ஓய்வு பெறும் வயது 60 இருந்தால் 57 வயதுக்கு பிறகு விடுவிக்கிறார். கட்டாய ஓய்வு பெறும் வயது 55 இருந்தால் 52 வயதுக்கு பிறகு விடுவிக்கிறார். அப்போ கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருஷங்களுக்கு குறைந்த சேவை காலம் எஞ்சியுள்ள உத்தியோகத்தர் ஒருவர் சாதாரணமாக தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ விடுவிக்கப்படக்கூடாது. இன்னொரு பக்கம் அடுத்த கேள்வியாக கேட்கலாம், 2 புள்ளிக்கு கேட்கிறது. கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருடங்களிலும் பார்க்க குறைந்த சேவை காலம் இருந்தாலும் ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். சில வேளையில் அந்த நான் சொன்னது போல கேஸ் ஸ்டடி கதைகளை கொண்டு வந்து அவற்றை வயது இப்போது 57 வயது 3 மாதங்கள் என்று போட்டுட்டு இவர் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழுதுங்கொண்டு கேட்டுவிட்டார் 2 புள்ளிக்கு. சரிதானே? அந்த நிறுவனத்தில் அந்த பதவிக்கு நியமிக்கிறதுக்கு பொருத்தமான வேறு எந்த உத்தியோகத்தரும் இல்லை என்றால் இவரை விடுவிக்கலாம். அந்த பதவிக்கு நியமிக்கிறதுக்கு பொருத்தமான வேறு உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்புபட்ட அந்த நிறுவனத்தில் சேவையில் இல்லை மற்றும் மற்றுமென்ற 2வது கண்டிஷனும் சேரும். அந்த நிறுவனத்தில் இல்லை, அத்தோட வெளியில இருந்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் பொருத்தமான ஆள் ஒருவர் இல்லை. நிறுவனத்திலையும் இல்லை, அதோட நிறுவனத்துக்கு வெளியிலையும் இல்லை. நிறுவனத்தில் இல்லாம வெளியில இருந்தாருண்டா இவரை சேர்க்கிறார். சரிதானே? அந்த நிறுவனத்தின் பதவிக்கு வெளியில இருந்து ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கும் பொருத்தமான ஆளுநர் இல்லை என்று எங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகுதான், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியுது. ஆட்சேர்ப்புக்கான அறிவித்தல் வெளியிடப்பட்ட பிறகுதான் தெரியுது நாட்டில் மருந்துக்கும் ஆள் இல்லை, இவரை விட்டால் ஆளே இல்லை என்றா விடுவிக்கணும். அப்போ இந்த 2 கண்டிஷனும் சேர்ந்து அண்ட் மற்றும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கான். அந்த பதவிக்கு அந்த நிறுவனத்துக்குள்ள நியமிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நிறுவனத்துக்கு வெளியிலே ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கும் பொருத்தமான ஆள் ஒருதரும் இல்லை என்று தெரிய வருகும் போது, அடுத்தது சாதாரணமாக தற்காலிக விடுவிப்பு தொடர்பிலான காலப்பகுதி முதல்ல வழங்கக்கூடியது 2 வருடங்களுக்கான விடுவிப்பு. பின்னர் அடுத்த வருடங்களுக்கு ஒவ்வொரு வருட நீடிப்பாக உச்சபட்சம் 5 வருடங்களுக்கு விடுவிக்கலாம். ஒரு தடவையில் விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி முதல் தடவை விடுவிப்பின் போது 2 வருஷம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் தலா 1 வருட நீடிப்போடு 3 வருடம், மொத்தம் 5 வருடமாக விடுவிக்கலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில இருக்கிற பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்படுவது அரசாங்கத்தின் தேவைக்காக அல்லது அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானங்களின் அடிப்படையிலாக இருந்தால் சரிதானே. அந்த உத்தியோகத்தை பொறுத்தவரையில அவர் அரசாங்க கொள்கையில் சம்பளமற்ற லீவில் இருந்தார் என்று கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது அதனுடைய கருத்து என்னென்னா அவருக்கு அதில் எந்த விதமான பாதிப்பும் வராது.
சரிதானே? அவர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியை செயல் ஊக்கம் உள்ள சேவை காலம் ஒன்றாக கருத வேணும். ஆனால் மற்ற பக்கமாக சொன்னால் 183வது ஆர்டிகளை சொல்லி போட்டு வாரேன். சரிதானே? ஒருவர் அவருடைய வேண்டுகோளில் விடுவிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார் வைங்க. அவர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியை அவருடைய சேவை காலத்தின் ஒரு பகுதியாக கொள்ளக்கூடாது. அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிக்கப்பட்டிருந்தால் இப்போ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அப்படி நாங்கள் சொன்னோம் தானே, ஆளுநருடைய பதவி அணிக்கு அவர் விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அப்போது அரசாங்கத்தின் தேவைக்காக தொழிற்சங்கத்துக்கு விடுவிக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே தான் வரும். அப்படி விடுவிக்கப்பட்டால் அந்த காலப்பகுதியை அவருடைய சேவை காலத்தோடு சேர்க்கணும், செயலூக்கம் உள்ள காலமாக கொள்ளணும், எல்லா விதமான ஓய்வூதிய நலன்களுக்கும் அந்த கருத்தில் எடுக்கும். ஆனால் உத்தியோகத்தை தன்னுடைய வேண்டுகோளின் பேரில் விடுவிக்கப்படுவாராக இருந்தால் ஓய்வூதிய பிரமாண குறைவு 10(1) நலன்களுக்கு உரித்துடையவர் அல்ல என்று எடுக்க வேண்டும். சரிதானே? அரசாங்க சேவைக்கு வெளியிலே ஒருவர் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டால் அவர் தன்னுடைய ஓய்வூதியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஓய்வூதிய உரித்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் செலுத்த வேண்டிய தொகை திரட்டிய சம்பளத்தின் 25%. சரிதானே? அப்போ தற்காலிகமான விடுவிப்பின் போது அவர் ஓய்வூதிய உரித்தை பெறுவதற்காக திரட்டிய சம்பளத்தின் 25% அவர் செலுத்த வேண்டும். அந்த சதவீதத்தையும் கேட்கலாம். அடுத்தது 184 நிரந்தரமாக விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அவருக்கு உரிய நலன்கள், அதாவது நிரந்தரமாக விடுவிக்கப்படுகிற போது அவர் விடுவிப்பு பற்றிய நியதிகள் நிபந்தனைகள் அந்த நிறுவனம் எவ்வாறு தாவிக்கப்பட்டதோ அதனுடைய யாப்பினாலும் ஓய்வூதிய பிரமாண குறிப்பினாலையும் கட்டுப்படுத்தப்படும். அது ஒரு முக்கியமான விடயமில்லை, அந்த பகுதியை நீங்கள் விடலாம். சரிதானே? சுயேட்சை படையில் அல்லது சுயேட்சை உபசேவையில் அங்கத்துவம் பெறுவதற்கு உத்தேசிக்கிற உத்தியோகத்தர் ஒருவர் அந்த படையில் அல்லது சேவையில் அங்கத்துவத்தை பெறுகிற போது அந்த தளபதியினுடைய கடிதம், அந்த சுயேட்சை படையினுடைய தளபதியினுடைய கடிதத்தை, தொண்டர் படை, இந்த சிவில் பாதுகாப்பு படை என்றெல்லாம் இருக்குத்தானே, அதை எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? உரிய முறையில் அதிகாரம் பெற்ற ஒரு உத்தியோகத்தருடைய கடிதத்தின் பிரகாரம் அவர் விடுவிக்கப்படலாம். அந்த உத்தியோகத்தருக்கு கிடைக்க இருக்கிற அல்லது அவர் நிறைவேற்ற வேண்டிய யுத்த பயிற்சி, யுத்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் எல்லா வசதியும் செய்து கொடுக்க வேண்டும். இது ஒரு கேள்வி வரக்கூடிய பகுதி அல்ல. அடுத்தது 186வது கேள்வி வரக்கூடிய பகுதியாக இருக்கும். அதாவது ஒரு உத்தியோகத்தருடைய விடுவிப்பு எப்போது முடிவடையும் என்று சொல்லி கேட்பார். சரிதானே? ஒரு உத்தியோகத்தருடைய விடுவிப்பு எப்போது முடிவடையும் என்று சொல்லி கேட்டால் அவர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி முடிவடைந்தால் அல்லது அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை இதுக்கு மேலே தேவையில்லை என்று நிறுவன தலைவர் அறிவித்தால், அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்பட்டால் அவருடைய விடுவிப்பு முடிவடையும். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் முன்னைய சேவைக்கு மீள அழைக்கப்பட வேண்டும். 172ஆம் பிரிவின் 1, 2, 4 குறிப்பிடப்பட்ட பதவிக்கு விடுவிக்கப்படும் உத்தியோகத்தை தொடர்பாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை விட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1, 2, 4 172 சொல்லப்பட்ட 1, 2, 4 என்கிற பதவிகளை பாருங்க. 1 மாகாண அரசாங்க சேவை, 2வது ஜனாதிபதி அலுவலகம், 4வது பாராளுமன்றம் அல்லது மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அறைக்கு நியமிக்கப்படுகிறது. இதில் இருக்கிற நிபந்தனைகளுக்கு வேறுபட்டதாக ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது ஒரு உத்தியோகத்தர் சில வேளைகளில் அரசாங்க சேவைக்கு போகிறார் அல்லது அதுக்கு வெளியில் இருக்கிற பதவி ஒன்றுக்கு ஏற்பதற்காக போகிறார்.
இந்த பதவியிலேருந்து விலகி போகிறார். இப்போ இருக்கிற பதவியிலேருந்து விலகி போய் அரசாங்க சேவையில் ஒரு பதவி ஏற்பதற்கோ அல்ல அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள ஒரு பதவியை ஏற்பதற்கோ அவர் தன்னை நிரந்தரமாக விடுவித்து கொண்டு போகிறார். அப்போ அவர் திரும்பி முன்னே பதவிக்கு வாரதுக்கு உரித்துடையவர் ஆக மாட்டார். சில வேளையில் அங்கே தாக்கு பிடிக்க இல்லாமல் வந்துட்டார் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அவர் முன்னர் வகித்த பதவிக்கு மீள வருவதற்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு அங்கீகாரம் அளித்தால் அது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட நியமனமாக கருதப்பட வேண்டும். நியமன அதிகாரியினதும் பொதுச்சேவை ஆணைக்குழுவினதும் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் முன்னர் வகித்த பதவிக்கு மீள திரும்புதல் தொடர்பான நிபந்தனைகள் எவை என்று கேட்கப்படலாம் 2 புள்ளிக்கு. சரிதானே? இப்போ இங்கே ஒரு உத்தியோகத்தர் முன்னர் வகித்த பதவிக்கு மீள திரும்புதல் தொடர்பாக உள்ள ஏற்பாடுகள் 2 விஷயம் இருக்குது. சாதாரணமாக அவர் அரசாங்க சேவையில் இன்னொரு பதவிக்கோ அல்ல அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள இன்னொரு பதவிக்கோ நிரந்தரமாக பதவி ஏற்பதற்காக விடுவிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு மீள முன்னைய பதவிக்கு வருவதற்கு உரித்து கிடையாது. முதலாவது. 2வது, இருந்தாலும் அவர் பாரதத்துக்கு ஏதாவது அங்கீகாரம் கொண்டு வழங்கப்படுமாக இருந்தால் அவருடைய கோரிக்கையின் பேரில் அங்கீகரிக்கப்படுமாக இருந்தால் அது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனமாக, இந்த ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனத்தை பற்றி நாங்கள் இன்னொரு இடத்துல அழகாக கதைப்போம், நான் கூட சொல்லையில். ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனமாக கருத வேணும். அதே போல் நியமன அதிகாரியும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினதும் அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய சேவை மூப்பு நாங்கள் 11ஆம் அத்தியாயம் சேவை மூப்பு பார்க்கக்குள்ள தெரியும். முன்னர் வைத்த பதவிக்கு அவர் திரும்பி வருகிற போது அந்த சேவை மூப்பு எப்படி இருக்கும் என்று நான் அங்கே வச்சு சொல்லுகிறேன். சரி, அப்போ பிள்ளைகளுக்கு நான் இன்றைக்கு 12ஆவது அத்தியாயத்தை இயலுமான வரைக்கும் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் திரும்ப ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்க. இதற்குரிய காணொளி காலையில் உங்களுக்கு பகிரப்பட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.